அப்புறம் கீழே ஒரு 500 வெள்ளி கிடச்சி தான் எல்லாரும் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு பெரிய மியூசிஷியனு அவர் என்ன சொன்னார்னா, இப்போல்லாம் வந்து ஒருத்தன் கீழே 5 வெள்ளி கிடச்சிச்சுன்னா ஆல்பம் செஞ்சிடறானுங்க. அதை எப்போ சொன்னார்னா 90 ஏர்லி 2000 சொன்னார். கீழே 5 வெள்ளி கிடச்சுன்னா ஒருத்தன் ஆல்பம் செஞ்சிடறான் அப்படின்னு. அது உருவி என்ன ஆச்சுன்னா கீழே ஒரு 50 வெள்ளி கிடச்சுன்னா எல்லாரும் டிவிடி மூவி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கீழே ஒரு 500 வெள்ளி கிடச்சி தான் எல்லாரும் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நான் வந்து தவறாக சொல்ல. அதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து என்ன பண்ணுச்சுன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாருமே ஒரு கலைஞன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஃபைன், அது பிரச்சனை இல்லை, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க தப்பான மார்க்கெட்டிங் பண்ணி அதை நானும் டிஜிட்டலான கலைஞர் தான் அப்படி சொல்கிறாங்க பற்றி. இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து கிளியர் கட்டாக நான் வந்து காசு பார்க்கறதுக்கு தான் நான் படம் செய்கிறேன். ஃபைன், சொல்லிட்டு பேர். நான் வந்து எனக்கு வந்து அவார்டு தான் படம் செய்ய போகிறேன், எனக்கு பேர் கிடச்சா போதும் சொல்லிட்டு பேர். இந்த பூசி மூழ்குவாங்க பார்த்தீங்களா, ஒரு மோசமான கலைஞராக இருப்பான். ஆனால் நானும் அவார்ட் வின்னிங் டைரக்டரு, நானும் கருத்து சொல்கிறேன், நானும் ஒரு படம் எடுத்து ஒருத்தன் வாழ்க்கையை மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அந்த மேக்கருக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். எப்படி அப்படி டைரக்டர்னு அவங்க தான் மிகப்பெரிய டேஞ்சரான டைரக்டர். ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கமர்ஷியல் படம் தான் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, தாராளமாக செய்யுங்க, நல்ல கமர்ஷியல் படம் செய்யுங்க, நான் வந்து எனக்கு அவார்ட் போதும், தாராளமாக செய்யுங்க, குழப்பாதீங்க, அதுதான் பிரச்சனை. அது ஒரு எப்படி சொல்ல, மிஸ்லீட் பண்ண வைக்காதீங்க.